நேற்று நள்ளிரவில் வியாசர்பாடி ரோட்டில் 30 வயது மதிப்புத்தக்க ரியல் எஸ்டேட் அதிபர் பைக் விபத்துக்குள்ளானார். போலீஸ் விசாரணையில் பணத்துக்காக இவரை கொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் தப்பிச் சென்றனர். விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்று காவல் உதவி ஆணையாளர் தெரிவித்தார். போலீஸ்ரா சார். நம்பர் அஜ்ஜா? ஆமாம் சார். யாருங்க? காளிதாஸ். என்ன விஷயம் சார்? விசாரிக்கணும். சினிமாக்காரங்களா? ஆமாம் சார். இவன் தான் சார் காளிதாஸ். அப்பா பேர் என்னப்பா? ராமசாமி சார். தப்பாக இருக்க சார். என்ன விஷயமா சார் வந்திருக்குங்க? பாஸ்போர்ட் என்கொயரி விஷயமா வந்திருக்கேன். அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வெங்கடேஷ் இங்கே யார்? வெங்கடேஷ் பக்கத்து வீடு சார். பக்கத்து வீடா? ம். போலீஸ் இருக்காங்க, கேஷுவலாக வாங்க. டேய் தம்பி, டேய் சார் கூப்பிடுங்களா? டேய் வாங்க போகலாம். என்ன காது கேட்காதா? இல்லை சார். ஆ கூப்பிட்டா போயினே இருக்கிறீங்க. எங்கே போயிட்டு வரீங்க? வேலைக்கு போய்ட்டு வரேன் சார். ஐடி கார்டு இருக்கா? இல்லை சார், கூலி வேலை செய்கிறேன். அந்த பேரிகார்டை தூக்கி அங்கே வச்சுட்டு போ. டேய் பேக் வச்சுக்கிறோண்ணா, நீ மட்டும் வா. என்ன வச்சுங்கிற பேக்ல? டூல் சார். டூல்ஸா? என்ன பணம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிற? வச்சுட்டு போ. சார், என்ன சார் இந்த நேரத்தில்? ஏன்டா நீங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்களா? நேற்று ராத்திரி 8 மணிக்கு வியாசர்பாடியில் ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அது ஆக்சிடென்ட் நாங்கள் நம்பணும்னு நினச்சிங்களா? விசாரணையில் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். பணத்துக்காக நீங்கள் தான்டா அந்த கொலை பண்ணியிருக்கீங்க. பணத்தை என்னடா பண்ணீங்க? சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது சார். டேய் அந்த பேக் ஓப்பன் பண்ணுறா. கீழே கிடந்த பணத்தை மட்டும் தான் சார் எடுத்தோம். கொலைலாம் பண்ணல சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்போ பணத்தை கண்டுபிடிச்சதும் உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. இதை மறைச்ச மாதிரி தானே
இந்த கொலையை மறைச்சிருப்பீங்க? சொல்றீங்களா இல்லை போட்டுட்டுமா? அம்மா மேலே சத்தியமா கீழே கிடந்த பணத்தை மட்டும் தான் சார் எடுத்தோம். கொலைலாம் பண்ணல சார். கீழே கிடந்த பணத்தை மட்டும் தான் சார் எடுத்தோம். கொலைலாம் பண்ணல சார். கீழே கிடந்த பணத்தை மட்டும் தான் சார் எடுத்தோம். கொலைலாம் பண்ணல சார். கீழே கிடந்த பணத்தை மட்டும் தான் சார் எடுத்தோம். கொலைலாம் கொல்ல பரம்பரை உன்னைய. நீ கத்தத்தை பார்த்தா நீயே காட்டி குத்துற போல எங்களெல்லாம். ஏன்டா காலங்கத்தால டென்ஷன் படுத்திக்கிட்டு. இவன் டிவியாவது போடுறா. தூக்கத்தில் எழுப்பி விட்டீங்களே எப்பா. நல்லா தூங்கிட்டு இருந்த எழுப்பி விட்டாங்க. போடுறான். இந்திய பிரதமர் மோடி திடீர்னு டெல்லியிலிருந்து நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி வழியாக பேசினார். ஏற்கனவே 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. மறுபடியும் நாட்டில் கருப்பு பணம் அதிகரித்த காரணத்தால் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவித்தார். இதனால் மக்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டுச்சு. பொதுமக்கள் தங்களிடம் இருக்கும் ரூபாய் நோட்டுகளை எப்படி மாற்றிக்கலாம் என்று வெளியிட்டிருக்காங்க. 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு மதிப்பு கிடையாது. இதற்கு பதிலாக 4000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் சில தினங்களில் வெளிவரும் என்று அறிவிக்கப்படுகிறது. மறுபடியுமா புழக்கத்தில் இருக்கும் மற்ற நோட்டுகள் அனைத்தும் வழக்கப்படி செல்லுபடியாகும்.